ओम नमो गजवक्त्राद्यैः पारिषद्यैः प्रशासते श्रीरंगराज सेनान्ये सूत्रवत्यां समेयुषे. श्री பரமாச்சாரியரான சுவாமி பராசர பட்டர் தன்னுடைய பகவத்குண தர்ப்பணம்ங்கிற சஹஸ்ரநாம வியாக்கியானத்தின் அவதாரிகா பிரகரணத்திலே சாதித்த அத்புத ஸ்லோகம். ஓம் நமஹ கஜவக்த்ராத்யைஹி பாரிஷத்யைஹி பிரசாசதே. பல பல பாரிஷதர்களோட கூடினவராக, சேனாபதிகளோட கூடினவராக, தலைவர்களோட கூடினவரான விஸ்வசேனரை வணங்குகிறார் இந்த ஸ்லோகத்தாலே. கஜவஸ்திராத்யைஹி பாரிஷத்யைஹி சேர்ந்தவர் விஸ்வசேனர். ஆரோட கூட கஜவஸ்திரனான யானை முகத்தோட சேர்ந்தவரான விஸ்வசேனர். அவரை நான் வணங்குகிறேன். என் ஆணை முகத்தானை, கஜமுகனை, கஜானனை, விக்னத்தை எல்லாம் போக்கடிக்க கூடியவரான நாயகனை முதற்கண் வணங்குகிறார் சுவாமி பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தாலே. கஜவஸ்திராத்யைஹி பாரிஷத்யைஹி பிரசாசதே. அந்த விஸ்வசேனர் எப்படி இருக்கிறார்? ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே, ரங்கராஜனான பகவான் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருவான் செங்கோருடைய திருவரங்க செல்வன். அந்த செல்வனான ஸ்ரீ ரங்கநாதன், ரங்கநாதனுடைய சேனாபதியான விஸ்வசேனர் சேனாபதி ஆழ்வான். அந்த சேனாபதி ஆழ்வானுடைய சேனையிலே பல பல தலைவர்கள் எல்லாம் உண்டான். சேனாபதினு பெரியவரா ஒருத்தர் இருப்பார். இந்தந்த படைய பிரிச்சு விட்டிருந்தார். அந்தந்த படைக்கு ஒரு தலைவர் இருக்கணுமே. அதே போல கஜமுகன் என்பான் ஓர் படைத்தலைவன், சிம்ஹானன் என்பான் ஓர் படைத்தலைவன், ஹரிவக்திரன் என்பான் ஓர் படைத்தலைவன், காலகிருதி என்பான் ஓர் படைத்தலைவன். பாரிஷத்யைஹின்னு தெரிவித்தாரே சுவாமி. 4 பேரை பிரதானமாக பூர்வர்கள் எடுத்து காட்டினார்கள். ஒருத்தருக்கு யானை முகம், ஒருத்தருக்கு சிங்கத்தினுடைய முகம். இப்படி முகத்தோட கூட பல பல பேர்கள், சிம்ஹானனன், கஜானனன் முதலானவர்கள் எல்லாம் விஸ்வசேனருடைய சேனையில் இருக்கார். விஸ்வசேனர் ஆறு? ஸ்ரீ ரங்கராஜனுடைய சேனாபதி. ரங்கராஜனுடைய சேனாபதியான விஸ்வசேனர். அவர் ஆரோட கூடியிருக்கார்? கஜமுகன், சிம்ஹானனன் முதலான பெரியவர்களோட கூடியிருக்கிறார். அவர் தானு மேல இருக்கிற பெருமை என்ன? சூத்திரவத்தியாம் சமயுஷே. அந்த விஸ்வசேனருடைய தர்மபத்னிக்கு சூத்திரவதினு பேர். அந்த சூத்திரவதியோட கூடினவராக, பாரிஷ ஜனங்களோட கூடினவரான ரங்கராஜனுக்கு சேனாபதியான விஸ்வசேனரை வணங்குகிறேன் என்பதை தன்னுடைய ஆரம்ப ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி. அழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார். திருக்குருகூர் அதனுள் பரன் பரன் திறமன்னி பல்லுலகீர் தெய்வம் மத்தில்லை. தெய்வம் மத்தில்லைன்னு முதல்ல சொன்னார் ஆழ்வார். சந்தேகம் வந்துருச்சு, என்னமா சொல்லுவீர்கள்? இத்தனை தெய்வங்களை பத்தி சாஸ்திரம் சொல்லிருக்க செய்தே, தெய்வமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாத்தினுட்டார். நான் தெய்வம் மத்தில்லைன்னு சொல்லல, பரன் திறமன்னி பல்லுலகீர் தெய்வம் மத்தில்லை. எங்க பெருமாளுக்கு ஸ்திரமாக, பிரகாரமாக, சரீரமாக, அடிமையாக ஆகாத தெய்வம் இன்னொன்னு இல்லைன்னு நான் சொன்னேன். தவிர தெய்வமே இல்லேன்னு ஒத்துருமே சொல்லலையே. ஆக எந்த தெய்வமும் உள்ளது உண்மைதான். ஆனா என்னென்ன கடமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க இருக்கிற கஜமுகனுக்கு ஒரு கடமை, அங்க சிம்ஹானனுக்கு ஒரு கடமை, இங்க ஹரிவக்திரனுக்கு ஒரு கடமை, இங்க காலகிருதிக்கு ஒரு கடமை. 4 பேர் தாங்களும் பாரிஷத கூட்டத்துக்குள்ளே இருந்து விஸ்வசேனருக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். இவர்களோட கூடினவரான ரங்கராஜனுக்கு சேனாபதியான சூத்திரவதிங்கிற தர்மபத்னியோட கூடினவரான விஸ்வசேனரை வணங்குகிறேன். இது ஆரம்ப ஸ்லோகத்திலே பட்ட ரொம்ப அழகா தான் தெரிவித்தார். நாம பூஜை பண்றோம். சரஸ்வதி, அவளை பத்தி எவ்வளவு பிரஸ்தாபம் பண்றார். சரஸ்வதிங்கிறவளே இல்லையா? இருக்கிறது உண்மைதான். பிரம்மாவனுடைய தர்மபத்னியான சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவிக்கு எம்பெருமானா இருக்கான். தொடர்பெல்லாம் நாம பார்த்திருக்கோம் குரு பரம்பரா பிரபாவத்திலே. காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு சென்ன போது எடுத்து கொடுத்ததே சரஸ்வதி தேவியா. கையே கூப்பாவனா வாங்கிட்டு வந்துட போறார் சுவாமி. ஒரு நாள் செய்ய மாட்டார். ஏற்பட்ட போதாயன விருத்தி கிரந்தத்தை ஒருத்தர் எடுத்து கொடுத்தால் அவர்களுக்கு கைகூப்பு செய்கை ஒரு நாள் தவறாகாது. ஆனா எந்த எண்ணத்தோட பண்ணுகிறோங்கிறது முக்கியம். ஒண்ணுமே வேண்டாம். நம்மாழ்வார போய் சேவிக்க போறோம், உடையவரை சேவிக்க போறோம். என்ன எண்ணத்தோட எல்லாரும் சேவிக்க போறா? பரதெய்வம்,
பரான்னு நினைச்சு சேவிக்கிறோமா? மதுரகவி ஆழ்வார் பரதெய்வம் ஆழ்வார்னு சொல்லிட்டு போயிட்டார். அது வேற விஷயமே தவிர எவ்வளவுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்களை சேவிக்க போனாலும் ஹனுமான சேவிக்கிறோம், பரதெய்வம் நினைச்சுதான் சேவிக்கிறோம். சேவிக்கிறது இல்லையே. பராத்பரன் ஒருத்தனத்தான் பரதெய்வம் என்ன நினைப்போம். அதுக்கு மற்ற யாரையும் சேவிக்காமலே நாம் இருந்து விடுவதில்லை, சேவிக்கிறோம். எந்த எண்ணத்தோட? அந்த பெருமானுக்கு இவர்கள் கிங்கரர்கள், இவர்கள் கைங்கரியபரர்கள் என்ன நினைத்து சேவிக்கிறோம். பராத்பரனுக்கு நான் பணிவிடை செய்பவன், நானே தொண்டன் என்கிற எண்ணம் வீதியில போற ஒருத்தனுக்கு இருந்தாலும் அவனை சேவித்தே ஆக வேண்டும். மறுப்பதற்கு எந்த சீவைஷ்ணவனுக்கு அதிகாரம்? பிரம்மாவுக்கு அந்த எண்ணம் இருந்தா நிச்சயமா சேவிக்கலாம். வாசல்ல போறவனுக்கு அந்த எண்ணம் இருந்தா நிச்சயமா சேவிக்கலாம். ஒரு எறும்புக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் விழுந்து சேவித்துத்தான் ஆக வேண்டும். சீவைஷ்ணவனுக்கே லட்சணம். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமேத்து பூவி. பூமண்டலத்துல உடனே விழ வேண்டும். ஒரு வைஷ்ணவனை இன்னொரு வைஷ்ணவன் பார்த்தா விழுந்தோனா. யாரு வைஷ்ணவன்? விஷ்ணுவுக்கு நான் அடிமைன்னு தெரிஞ்சு விட்டா வைஷ்ணவன். அது எறும்பு தெரிஞ்சுட்டான, ஆனை தெரிஞ்சுட்டான, குரங்கு தெரிஞ்சுட்டான, பிரம்மா தெரிஞ்சுட்டான. இந்த ஞானமானது ஆருக்கு வந்தாலும் அவனை விழுந்து நான் சேவிக்க வேண்டும். இங்க இருக்கிற கஜவஸ்தருக்கு அந்த ஞானம் இருக்கு, பட்டர் சேவிக்கிறார். அந்த மாதிரிதான் பராசர பட்டர் இங்கே ஆரம்பத்திலே அமைத்தார். ஓம் நமஹ கஜவஸ்திராத்யைஹி பரிஷத்யைஹி பிரசாசத்தே ஆரிசி ரங்கராஜ சேனான்யே. ரங்கராஜனுக்கு சேனாபதியான விஸ்வசேனன். இவர் எல்லாத்தையும் இங்கு சொல்லத்தான் தெரியும். பாட்டு அப்படி இல்லை. வானவர் போனுடும் சிந்து புகழும் திருவேங்கடம். திருவேங்கடமுடையான விஸ்வசேனர் வணங்குறாருன்னு ஆழ்வார் சம்பிரதாயம். என்னைக்கு பெரியோர்கள்லாம் தெரிவிப்பார். ஆழ்வார்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான் பக்ஷபாதிகள். ஆச்சாரியர்கள் பிறந்து மாத்தியே விட்டா. இது எல்லாரும் கேட்டுக்கள். ஆழ்வார்களுக்கெல்லாம் திருவேங்கடமுடையான இடத்துலதான் பிராவண்யம். இந்த பட்டர் பிறந்தாரோ இத்தனை பாடு ஸ்ரீரங்கத்து. இவர் மட்டும் திருவதானம் பண்ணாம இருந்திருந்தால் இன்னைக்கு நாம இந்த ஸ்ரீரங்கத்தை பத்தி இவ்வளவு பேசியிருக்க மாட்டோம். எல்லாரும் திருவேங்கடத்தை தான் பேசியிருப்போமே தவிர ராஜதானியாக கொண்டு நாகமணி தொடக்கமானவன் தேசிகர் அத்தனை பேரும் போய் சேர்ந்த இடம் இந்த ஸ்ரீரங்கம் திவ்ய தேசமா ஆனபடியாலதான் இவ்வளவு ஏற்ற அதுக்கு வந்து சேர்ந்ததே தவிர என்ன பெருசா ஆழ்வார்கள் பாடிவிட்டாரா? திருவேங்கடமுடையானுக்கு பாடாத பாட்டா நம்பெருமாள் பாடிவிட்டார் இல்லை. ஆனா பட்டருக்குன்னு இருக்கிற வைபவா நம்பெருமாளுக்காக ஆட்சி கொடுத்தார். அந்த ஒரு பாட்டை வச்சுட்டு 1000 அவருக்குன்னு சொல்லிருக்கும். அன்புகளும் சோலை மகிழரங்கர் வன்புகள் மேல் ஆன தமிழ் மறைகள் 1000 அவர் தான் பாட்டு போனார். மற்ற எங்க தேடினாலும் தமிழ் மறை 1000 ஸ்ரீரங்கத்துக்கு 6 சொன்னதா தெரியல. ஆனா பட்டர் சாதித்து போனார்னா பட்சபாதிகள் ரங்கநாதனுக்காக. அதனாலதான் விஸ்வசேனர் திருவேங்கடமுடையான தொழுகிறார் என்ன ஆழ்வார் பாடியிருந்தாலும் இழுத்து பிடிச்சு ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே. ரங்கராஜனுக்கு சேனாபதி தான் விஸ்வசேனர் சுவாமி அற்புதமா தெரிவிக்கிறார். ஆக பட்டர் அருளி செய்த பகவத்குண தர்ப்பணம் முதல்ல இந்த பெரியவருடைய வணக்கத்தோட தொடங்குகிறது. இருந்தாலும் இது சுலபமா இருக்கட்டும் முன்னாடி சொல்லிட்டேன். இது இல்ல முதல் ஸ்லோகம், இது 2வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி அழகாக குரு பரம்பரையை தொழாமல் விஸ்வசேனரிடத்திலே ஒரு நாளும் பட்டர் செல்ல மாட்டார். அவர் அறிந்தது விஸ்வசேனரா. அவருக்கு எவன் கொடுத்தானோ ஞானத்தை அந்த ஆழ்வானையும் எம்பாரையும் திருப்படி வணங்காமல் ஒரு நாளும் மற்றொரு இடத்துக்கு போக மாட்டார். நம்ம குரு பரம்பரைக்கு அங்க ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கார் சுவாமி. நாம வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை இதெல்லாத்தையும் சொல்லிருக்கும். அந்த குரு பரம்பரை எல்லாம் வாக்கியத்திலே அஸ்மத் குருஜோ நமஹாலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீ நமஹா ஸ்ரீதராய நமஹாங்கிறத்துல வரைக்கும் சொல்றோம். அஸ்மத் தேசிகம் அஸ்மதிய பரமாச்சாரியான் அந்த ஸ்லோகம் சொல்றோம். அது இல்லாமல் நம்ம பெரியவர்கள்லாம் அங்கங்க வணங்கிடுவா. அவளுக்கு மேல இருந்தவாள வரைக்கும் வணங்குவா. ஏன்னா அதுக்கப்புறம் கீழே போறத பத்தி அவளுக்கு தெரியாது. இப்ப பட்டர்னு பார்த்தோம்னா எம்பார், புறத்தாழ்வான், எம்பெருமானார், பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பிகள், உய்யக்கொண்டார், நாகமுனிகள், நம்மாழ்வார், விஸ்வசேனர், ஸ்ரீ பெருமான் இது வரைக்கும் தான் நேர வணங்கிடுவாரோ இல்லையோ அந்த ஒரு குரு பரம்பரையை தான் முதல் ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். வந்தே கோவிந்த தாத்தவ், வந்தே கோவிந்த தாத்தவ். வணங்குகிறேன். ஆர வணங்குகிறேன்? கோவிந்தனான எம்பாரையும் தாத்தபாதரான என் தகப்பனான புறத்தாழ்வானையும் 2 பேரையும் வணங்குகிறேன். கோவிந்த தாத்தவ்னு தெரிவித்தார் சுவாமி. வந்தே கோவிந்த தாத்தவ். அதுக்கு மேல ஆர வணங்குகிறேன்? லக்ஷ்மணாரியம் மகாந்தம் தியாயேயம். இந்த கோவிந்தருக்கும் புறத்தாழ்வானுக்கும் முற்பட்டவரான லக்ஷ்மணாரியம் 6 ராமானுஜரை வணங்குகிறேன். அவருக்கு முன்னாடி மகாந்தம் தியாயேயம் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு ஆச்சாரியன் மகாந்தரான பெரிய நம்பிகளை வணங்குகிறேன். மேல தெரிவித்தார் யாமுனாரியம் மமகிருதி மனவை.
அவருக்கு முன்னாடி வந்து தோன்றியவரான ஆள வந்தார். என் ஹிருதயத்திலே வைத்து அவரை நான் பூசிக்கிறேன். யாமுனாரியம் மமகிருதி மனவை மேலே தெரிவித்தார் சுவாமி. அடுத்தது ராமமேவாபி ஆயாம், நாம் சென்று பிரார்த்திப்பது ராமமிஸ்ரரான பெரியவரான அவர், அதுக்கு முன்னாடி தோன்றியவர். அதுக்கடுத்தது பத்மாட்சம் பிரேட்சிஷியே, பத்மாட்சம் புண்டரீகாட்சர் 2 பேர் உயர் கொண்டார் மணக்கால் நம்பிகள். இவர்கள் 2 பேரையும் வணங்குகிறேன். பிரதமபி முனிம் நாகமீடே, அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரதமபி முனிம் நாகமீடே, முதல் ஆச்சாரியரான முதல் முனிவரான நாகமுனிகளை வணங்குகிறேன். சட்டாரிம் சௌமி, அந்த நாகமுனிகளுக்கு ஆச்சாரியரான நம்மாழ்வார வணங்குகிறேன். பிரேக்ஷேய லட்சுமி, அந்த நம்மாழ்வாருக்கு முற்பட்டவளான ஸ்ரீதேவி நாச்சியார வணங்குகிறேன். கடைசியா சரணம சரணஹா ஸ்ரீதரம் சம்ஸ்ரேயம், வேறு புகலிடம் இல்லாதவனான அடியேன் ஸ்ரீதரனான பகவானை திருவடி தொழுகிறேன்னு சொல்லி வந்தே கோவிந்த தாத்தம்னு தொடங்கி ஸ்ரீதரம் சம்ஸ்ரேயம் என்று ஸ்ரீதரனான பகவான் அளவுக்கு எடுத்துட்டு போனார். விஸ்வசேனரை மட்டும் இந்த ஸ்லோகத்துல சொல்லல. முதல் ஸ்லோகத்திலே இது இத்தனையும் சொல்லிட்டு போனவர் விஸ்வசேனரை விட்டவர் தனியா அடுத்த ஸ்லோகத்தை அவருக்காகவே அமைத்து கொடுத்தார். ஓம் நமோ ஜெகவத்ராஜ்யையே, நம்ம இத்தனை விசாரம் நாளை போக்கணுங்கிறதுக்காக தனியா கொண்டுட்டாரா என்னன்னு தெரியல. இந்த ஸ்லோகத்துக்குள்ள அவர் சேர்த்து வச்சிருந்தாருன்னா 6 விசாரம் பண்ண போறதே கிடையாது. இந்த தனியா பிரிச்சு இதுக்கு ஒரு கஜவத்தனன், இதுக்கு ஒரு சூத்திரவதி, இத்தனை பேரையும் சேர்த்தபடியாலதான் விசாரமே பண்ண வேண்டியிருக்கே தவிர இல்லைன்னா 6 பண்ண போற. ஆக இந்த தானும் குரு பரம்பரையை தொழுதார். அதுல ஆரம்பத்துல வந்தே கோவிந்த தாத்தவ் எம்பார வணங்குகிறேன், தாத்தபாதரான புறத்தாழ்வாரை வணங்குகிறேன்னு தெரிவித்தார் சுவாமி. தாத்தாங்கிறது தமிழ்ல தான் தாப்பனாருக்கு தாப்பனார குறிக்கும். தாத்தா தாத்தான்னு சொன்னா தகப்பனார குறிக்கும். தாத்தபாதர்னு சொல்லுவர்கள் தகப்பனார் ரொம்ப பூஜ்யராக இருந்தால் வந்தே கோவிந்த தாத்தவ் எம்பார வணங்குறேன். அதே போல கூறத்தாழ்வான வணங்குறேன் சொல்ல செய்தே கூட முன்னாடி கூறத்தாழ்வான சொல்லி பின்னாடி எம்பார தெரிவிக்கிறல்ல சுவாமி. எம்பார முன்னாடி சொல்லிட்டார். ஆனா வியாக்கரண முறைப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்லோகம் இப்படி இருந்திருக்கப்படாது. வந்தே தாத்த கோவிந்தவ் இப்படித்தான் இருந்திருக்கான். என்ன அல்பாச்சித்தரம் அப்யர்கிதம் பூர்வம் என்று 2 சூத்திரம் வியாக்கரண கணக்க சொல்லுவார்கள். அல்பாச்சித்தரம் முன்னாடி வரணும். 2 சப்தங்களை பிரயோகப்படுத்தினா அச்செழுத்து எதுல குறைச்சலா இருக்கோ அந்த சொல்லு முன்னாடி வரணும். அச்செழுத்து அதிகமா இருக்கிறது அந்த சொல்லு பின்னாடி போகணும். தாத்த 2 எழுத்து இருக்கு, கோவிந்த 3 எழுத்து இருக்கு. அப்ப முன்னாடி எதை வச்சிருக்கணும்? முன்னாடி தாத்தாங்கிறத வச்சு கோவிந்தான்னு பின்னாடி வச்சிருக்கணும். வைக்கல சுவாமி. ஏன் என்ன வியாக்கரண தப்பா பண்ணிடுவாரா? பண்ணல. அதுக்கே விலக்கு. சம்ஸ்கிருத பாஷையில பார்த்தோம்னா விதியா திருடு வருவார். எத்தனை விதி இருக்கோ அத்தனை விலக்கு இருக்கும். சாமான்யமா 10 விதி இருந்தா ஒரு விலக்கு இருக்கு பார்த்திருக்கோம். ஆனா இங்க எத்தனை விதி இருக்கோ அதை விட அதிகமான எண்ணிக்கையிலே விலக்கையும் திருடுபடுவார். வந்தே கோவிந்த தாத்தவும் ஏன் சொன்னார்? அல்பாச்சு தரம் பூர்வம் வாஸ்தவம் தான். அச்செழுத்து குறைச்சலா இருக்கிறத முன்னாடி சொல்லணும். அதே காலத்திலே அப்கரிகிதம் பூர்வஞ்ச 2 சப்தத்துக்குள்ளே அச்செழுத்தே குறைச்சலா இருந்தாலும் அர்த்தத்துல கௌரவம் பூர்த்தி எதுக்கு அதிகமோ அத முன்னாடி சொல்லு, அப்புறம் பின்னாடி சொல்லு என்ன மாத்திருக்கா. இங்க ஏன் கோவிந்தரை முன்னாடி வச்சுட்டாருன்னா 2 பேர்ல இப்ப அர்த்த பூர்த்தி யாருக்கு? புறத்தாழ்வானுக்கா எம்பாருக்கான்னு பார்த்தா சரீரத்தை கொடுத்தவர் புறத்தாழ்வான், ஞானத்தை கொடுத்தவர் எம்பார். 2 பேர்ல 6க்கு பிராதான்யம். எம்பாரத்தானே முன்னாடி சொல்லி ஆகணும். அதனாலதான் கணக்குப்படி தாத்தங்கிறது முன்னாடி வர வேண்டியதாக இருந்தாலும் வைக்காமல் கோவிந்தாங்கிறதை முன்னாடி அமைத்தார் சுவாமி. வந்தே கோவிந்த தாத்தவ். இது ஸ்ருதி சாய சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதே போலதான் இந்த சப்தத்தை பட்டர் கையாண்டுள்ளார். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌப பிரம்மயேது விவேத் கல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இது புராண வாக்கியம். அது சொல்றது இதிகாச புராணாபியாம். சாஸ்திரத்துல சொல்ற இதிகாசங்கள் புராணங்கள் இந்த 2ஐயும் வச்சுட்டுதான் வேதத்தினுடைய தாத்பரியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லப்படுறது. இதிகாச புராணம்னு 2 இருக்கு இல்லையா? இ தி ஹா ச 4 எழுத்து இருக்கு. பு ரா ந 3 எழுத்து இருக்கு. எதை முன்னாடி சொல்லிருக்கணும்? புராண இதிகாசாபியாம் வேதம் சௌப பிரம்மயேது. இப்படிதான் வாக்கியம் இருந்திருக்கணும். ஆனா இதிகாச புராணாபியாம் இதிகாசத்தை முன்னாடி வச்சுட்டா. காரணம் என்னன்னா புராணங்களை விட இதிகாசங்கள் பிரபலங்கள். அர்த்தத்துல பார்த்தா புராணத்தை விட இதிகாசங்கள் அர்த்த பூர்த்தியோட கூடினதான்.
அதை பிடிச்சிருந்தார் பிள்ளலோகாச்சாரியர். ஆரம்பத்திலே வேதார்த்தம் அறுதிடுகிறது ஸ்மிருதிதிகாச புராணங்களாலே, அத்தாலே அது முற்பட்டது. புராணங்களை விட இதிகாசங்கள் பிரபலம்னு எதுக்கு சொன்னார்னா அத்தாலே துர்கை எத்தாலே இத்தாலதான். இது தெரிவிக்கிறது ஆச்சரியதம் பூர்வம் என்ன முன்னாடி சொல்ல வேண்டியது அர்த்த பூர்த்தியோட கூடினதை. அதனாலதான் இதிகாசங்கிறத முன்னாடி வைத்து புராணங்கிறதை பின்னாடி அமைத்தார்கள். தெரிந்தவரான பராசர பட்டர் இங்கேயும் அதே போல சப்தத்தை அமைத்தார். வந்தே கோவிந்த தாத்தவ். ஒருத்தர் என்பார் ஞான பிரதர், மற்றொருத்தர் புறத்தாழ்வான் சரீர பிரதர். இந்த 2 பேரும் கொடுத்ததான் முதற்கண் வணங்குகிறார். வந்தே கோவிந்த தாத்தவ். முனிமத மனவை லக்ஷ்மணாரியம். அடுத்தது லக்ஷ்மணாரியம் சுவாமி ராமானுஜர் வணங்கி வரிச குரு பரம்பரையே முதல் ஸ்லோகத்தாலே வணங்கி தலை கட்டுகிறார் சுவாமி. இது ஆரம்பம். பகவத்குண தர்ப்பண வியாக்கியான ஆரம்பத்திலே. அதுக்கு மேல அவதாரிகா பிரகரணத்திலே ரொம்பமான அபிப்பிராயங்களை சாதித்தார். எதுக்கு இந்த சஹஸ்ரநாமாத்தியாயம்? எதை விசாரம் பண்ண வந்தாலும் முதல்ல இந்த சாஸ்திரம் வேணுமா அப்படின்னு அழகா விசாரம் பண்ணுவான். இன்னைக்கு எல்லாரும் அந்த கேள்வியைத்தான் கேட்கறான். நல்ல வேளை இதை மட்டும் அவன் எழுதி வைக்காத போயிருந்தா இது எதுக்கு வியர்த்தம்? எது நல்லது சொன்னாலும் இது தேவையா என்ன அடுத்தவன் கேள்வி கேட்கறானோ இல்லையா? பிரம்மசூத்திரத்துல பெருமானார் பிரம்ம விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். பிரம்ம விசாரம் மேல பண்ணது பெரிய விஷயம் இல்லை. இந்த பிரம்ம விசாரம் பண்றதே வியர்த்தம். இதுக்கு போல 200 பக்கம் 200 பக்கம் ஆரம்பத்திலே பிரம்ம விசாரம் வேணுமா வேண்டாமா இப்படின்னு சொல்லி தலைக்கட்டவே பாதி நாள் படுத்து சுவாமி. அந்த முதல் 4 சூத்திரம் முடியச்சே 3/4 நாள் படுது. மிச்சம் இருக்கிற 155 152 அதிகரண சேர்ந்ததுதான் மிச்ச நாள். ஆக முதல் பாகம் என்னைக்குமே இந்த சாஸ்திரம் வேணுமா, இதனால நமக்கு என்ன பயன்? சில பேர் என்ன சொல்லுவார், சம்பிரதாயம்ங்கிறது கேள்வியே கேட்க முடியாதுன்னா இவ பாட்டுக்கு எதையாலும் சொல்லி வச்சிருப்பா, நாங்க அப்படியே ஒத்துக்கணும். ஆனா அறிவியல் அப்படி இல்லை, எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும்னுவா. நேர் மாறுதல். அறிவியல்ல பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது, ஆனா சம்பிரதாயத்துல எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கும். கிடைக்கும்படிதான் பூர்வர்கள் எழுதியிருக்கார். இவர் பண்ண வேண்டிய விசாரமே இல்லை. இந்த இடத்துல எதுக்கு சாஸ்திரம் கடைசி பட்ச சஹஸ்ரநாமத்தை பத்தி எதுக்குன்னு யாரும் கேட்க மாட்டான். மற்ற எதை கேட்கறானோ இல்லையோ, ஏன்னா அதுதான் இந்த உடம்பு சரிப்படுத்துறது, வேணும்னா இத்த கொடுக்கறது அத்தை கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லையோ, அது ஏன்னு கேட்க மாட்டான். உபனிஷத்தை சொன்னா ஏன்னு கேட்டுடுவான், கீதையை சொன்னா ஏன்னு கேட்டுடுவான். அழ்வார் மாசிக ஜோதி ரொம்ப கஷ்டப்பட்டார். அஞ்சலி மடனாராய் தூது விட்டார்னா என்னமோ காதலாம் தூது விடுறானா, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஏன்னு கேட்பான். அன்னைக்கே நம்மள காலக்ஷேப காலத்திலே அஞ்சலி மடனாராய் பதிகத்தினுடைய ஆரம்பத்துல ஒருத்தர் எழுதி வெளியில போட்டார். முதல் நாள் வியாக்கியானம் 3 சீர்பதி பொடி முடித்தார் சுவாமி. அடுத்து உயர்வர உயர்நலமுடையவன் சொல்லி முடித்தார். வீடுமின் மித்தவன் முடித்தார். பத்துடைய தெளிவன் முடித்தார். 4வது திருவாய்மொழி மறுநாள் அஞ்சலி மடனாராயன் ஆழ்வார் தூது விடுறார். அதுல ரொம்ப ஆசை சுவாமிக்கு அந்த திருவாய்மொழியில. அதனால முதல் நாள் சாயங்கால காலக்ஷேபத்துல தெரிவித்தாராம், இத்தனை நாள் வராதவாளும் நாளைக்கு வந்துருந்தோம். ரொம்ப முக்கியமான கோஷ்டி நாளைய தினம் ஆழ்வார் தானான தன்னுடைய அழகான தூதுவிடல் பிரகரணத்தை தெரிவிக்கிறார். வந்துடு போன்னு சொல்லி வச்சார். இன்னும் 10 பேர் சேர்ந்து வந்தார். அந்த அன்னைக்கு ஒரு சீவைத்தவன் முதல் 3-6 நாளா பின்கோஷ்டியில உட்காண்டிருந்தார். இது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லியிருக்கார். நம்மள இன்னைக்கு முன்னாடி போய் உட்காந்து கேட்போம். என்ன முன்கோஷ்டிக்கு வந்து உட்கார்ந்துட்டார் அந்த பெரியவர். ஆரம்பிச்சுட்டார் நம்மள தன் வீடு வியாக்கியான அவதாரிக்கையிலே காதலன் தான் நம்மாழ்வார், காதலி நம் பகவான் தான் காதலன், காதலியை விட்டு பிரிந்த காதலன் அங்கு கிடக்க, காதலி இங்கே இருக்க, விரக தாபத்தாலே சம்சேக சுகம் ஏற்படாமல் விக்கிரேஷத்தாலே அபார விரகம், விரகத்தாலே மதனாலயத்தான தூது விடுகிறார் ஆழ்வார். இது போய் என்ன பண்ணுங்கிறது தெரியல. என்ன காமத்தை பத்தி விவரிக்கணுமோ அத்தனை விஸ்தர உபன்யாசமாக வீட்டுல சொல்லிட்டே வந்தார். நம்மள கேட்டவன் ஐயோ இதை கேட்கவா இங்க வந்து உட்கார்ந்தோம், சாஸ்திரார்த்தம் சொல்ல போறான்னு நினைச்சோம். இதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டார் சொல்லுங்க. ஏன்னா அங்கிருந்து தலையில இடிச்சுன்னு எழுந்து போட்டானா வெளியில. ஆத்த நம்மள தான் தலையில அடிச்சிருந்தார். ஐயோ இவன் அறிந்தது இவ்வளவுதான் என்று புரியாமலே எழுந்து போட்டான். அனர்த்தப்பட்டு போனான். எப்பேற்பட்ட விஷயத்தை இழந்து போய் இவன் எழுந்து போகிறான். பக்தர் வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாரு. திருவாய்மொழிக்கு ஆரம்பிச்சாருன்னா பண்ணிருக்கலாம், பண்ணணும்னு பல சிஷ்யர்கள் பிரார்த்திக்க அப்ப அவர் தெரிவித்தாராம், நம்மாழ்வாருடைய படி என்னதுன்னு அறியாத நான் இதை தொடுவதற்கு யோகியதை அற்றவன் என்று தானே வியாக்கியானம் பண்ணாமல் எப்பேற்பட்டதை அடக்கி ஆளுகிற சாமர்த்தியம் பட்டருக்கு உண்டு. ஆனா அவரே இந்த திருவாய்மொழியில கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்னா அதுக்கு இருக்கிற பிராதான்யம் இருக்கிற வைபவம் மற்றொரு கிரந்தத்துக்கு வரப்போறது கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் கடைசி படி. சாஸ்திரநாமன்னா முதல் படி சுலபமா புரிஞ்சு போயிடும். போனா போறது அடுத்த படி வந்தோம்னா கீதை புரிஞ்சு போயிடும். அதுக்கு மேல படி ஏறணும்னா திருவாய்மொழி புரியும்.
அது புரிந்தாலும் ரகசியத்திரையும் புரியாது. அது கடைசி படியில பூர்வர்கள் வச்சுட்டார். இது கீழ்படியில தான் நல்ல வேலை இப்ப நாம இருக்கும். இந்த மேல்படி காட்ட இந்த 30 நாள் நமக்கு இல்லை. நமக்கு இப்ப இருக்கிற சிரமம் இந்த முதல் படியான சஹஸ்ரநாமத்தை தெரிந்தா போதும். ஆரம்பத்திலேயே எதற்காக சஹஸ்ரநாமம் என்று விசாரித்து அர்த்தத்தை உரைக்கிறார் பராசர பட்டர். எதுக்கா? நாம படுற பாட்டுக்கு தான். எவ்வளவு பாடு நாம பட்டு இருக்கோம்னா, பொருளல்லாமல் கிடந்தான் கிற்பன் இல்லே நின்றினன் முலநாளால் என்று அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழன்று கொண்டு எந்த வழி போறதுன்னே தெரியாமல் இவன் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த சிரமத்திலிருந்து பகவான் கடைத்தேர்ச்சி ஆக வேண்டும். அதுக்குனால மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா என்று ஆச்சாரியர்களையும் பிறப்பித்தான். வேத வேதாந்தங்களான எல்லா சாஸ்திரத்தையும் கொடுத்தான். என்ன மோய்வா படிச்சிட போறா, முன்னேறிட போறாங்கிற நம்பிக்கையிலே நடக்கவில்லை. சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் புரியணும்னா நேர தெரிய போறதில்லை. இதிகாச புராணங்களையும் பிறப்பித்தான். இதிகாச புராணங்களை துணையாக கொண்டுதான் சாஸ்திரார்த்தத்தையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதிகாசங்கள் பிறந்தன, புராணங்கள் பிறந்தன. புராணங்கள் 18, இதிகாசங்கள் 2. அது ஸ்ரீராமாயணம், மகாபாரதம். அதிலே மகாபாரதத்திலே இன்னொரு முக்கியமான 2 கட்டத்தை அமர்த்தினான். கீதையும் சஹஸ்ரநாம அத்தியாயத்தையும். சம்பிரதாயத்திலே 2 கண்கள் சொல்லுவார்கள். 2 கண்ணனுக்குள்ளே அந்த கீதையில எவ்வளவோ அர்த்தங்களை தான் சொல்லி இருந்தாலும் கண்ணனுக்கு மூலையில ஒரு வருத்தம், குருட எல்லாத்தையும். ஆனா இது எல்லாருக்கும் புரிபடுமாங்கிறது தெரியவில்லை. அதனால பண்டித பாமர விபாகமர ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் ஸ்ரீசூத்திரர்களாக ஆறாக இருந்தாலும் எல்லோருக்குமாக இந்த விஷயங்களை வாரி கொடுக்க வேணுங்கிறதுக்காக சஹஸ்ரநாம அத்தியாயத்தையும் கண்ணன் பெருமான் அமைத்தான். சஹஸ்ரநாமம் பிறந்தது எதற்குன்னா, நேர சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளுகிற யோக்கியத்தையோ அதிகாரமோ சக்தியோ ஞானமோ நம்மிடத்திலே இல்லை என்கிற குறை தீர அதனுடைய பலத்தை அப்படியே அடைவதற்காக சஹஸ்ரநாமம் பிறப்பிக்கப்பட்டது. இதனாலதான் சஹஸ்ரநாமம் தோன்றின காரணத்தை முதற்கண் தெரிவிக்கிறார் சுவாமி. அது அவ்வளவு சுலபமா சொல்லுவாரா? இவன் வென்றிய வேண்டி படுற பாடு எல்லாத்தையும் ரிச்சா விவரித்தார். இது அல்பம், இது அஸ்திரம், இது ஒரு நாள் ஸ்திரமான பலத்தை கொடுக்க போறது கிடையாது தெரிவிக்கிறார் சுவாமி. பல விஷயங்களை இஷ்டம்னு வச்சிருக்கான் சம்சாரி, அனிஷ்டம்னு வச்சிருக்கான் சம்சாரி. இவன் அனிஷ்டம்னு எதை நினைக்கிறான்? வியாதி, பீடை, மரணம், வயோதிகம், மூப்பு, இதெல்லாத்தையும் அனிஷ்டம்னு வச்சுட்டான். அன்னபானாதிகள், பத்தினி புத்திராதிகள் இஷ்டம்னு வச்சிருக்கான். இந்த நலம் மெதுவா மாற ஆரம்பிக்க போறது. இவன் இந்த அன்னபானமும் என்னைக்கு இருக்காது போடுறது, இந்த பத்தினி புத்திராதிகளும் என்னைக்கு கூட இருக்க மாட்டா போடுறது. இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கணும் என்னும் மனதிலே ஆசை ஏற்பட்டு அது என்னான்னு தேட போனா பிரத்யட்சமா பார்த்தா கிடைக்கல. எது பிரத்யட்சமா தெரிய போறதா? மோட்சம்ங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிய போறது கிடையாது. உடனே பெரிய ஒருத்தர் சொன்னார், அத பிரத்யட்சமா தேடினா கிடைக்காது, சாஸ்திரத்தை தேடி பாரு, அதுல எது நிச்சயமான பலம்னு சொல்லியிருக்கோம். தேடி பார்க்க ஆரம்பிச்சான். நிச்சயமான பலமா திடீர்னு ஏதோ சொர்க்கம்னு உன்னை பத்தி பேசிச்சு. சரி போய் பார்ப்போம்னு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். ஜோதிஷோமேன சொர்க்க காமோ யஜேத. போய் சேர்ந்தா சொர்க்கத்துக்கு. அங்கேயான நிச்சயமா இருக்குமோன்னு பார்த்தா இருந்தான். 10 வருஷம் இருந்தா, 15 வருஷம் இருந்தா, சம்பா, திலோத்தமி, ஊர்வசி, மேனகா எல்லாரையும் பார்த்து ஆனந்தப்பட்டிருந்தான். ஒரு நாள் ஆரையோ அந்த மூலையில இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். இதுக்கு அவனை பிடிச்சி கீழே தள்ளு, என்னையும் தள்ளுகீழான்னு இவன் பயந்துட்டு கேட்டான். இன்னைக்கு தள்ள மாட்டோம், 10 நாள் கழிச்சு தள்ளுவோம், உன்னையும் ஒரு நாள் கீழே தான் தள்ளுவோமே தவிர சொர்க்க நித்தியமான பலம்னு நினைச்சனுடைய கிடையாது. எப்படி பூமண்டலம் அனித்தியமான பலமோ, ஐஸ்வர்யம் அனித்தியமோ, அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள சொர்க்கானுபவமும் சேர்ந்ததுதான். இதுவும் நித்தியமான பலமாகாது. சாஸ்திரத்தை பார்த்து சொர்க்கம் நினைச்சிட்டு வந்தேனே, இதுவும் இவ்வளவுதானா? திருப்பி சாஸ்திரத்தையே தடமணும். இதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னா இருக்கு. அப்ப சொல்லிட்டு நட்டபனராவர்த்ததே, திருப்பியே வர முடியாதபடியான அந்தமில் பேரின்பம் ஒண்ணு இருக்கு. அங்கேருந்து திரும்பி வரமாட்டா. அதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு தேட பார்த்தா சாஸ்திரம் வெறுமன உபாசனம் வழின்னு சொல்லப்படும். ஞானம், ஞானான் மோட்சா, அது வளர்ந்த உபாசனத்தாலே மோட்சம். உபாசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொன்ன உடனே அந்த பக்தியை எப்படி முயற்சி பண்ணலாம்னு ஆரம்பிச்சான். அப்பதான் இடிக்க ஆரம்பிக்கும். சாஸ்திரம் சொன்ன எந்த வழியும் இவனாலே பின்பற்ற முடியவில்லை. அது ரொம்ப துரூபமாக சிரமமாக பண்ண வேண்டிய எல்லா வழியும் திருடு போயிடுது. முதல்ல ஐஸ்வர்யம்,
தாண்டினா சொர்க்கத்துக்கு வந்தா, தாண்டினா மோட்ச இன்பம்னு தெரிஞ்சு விட்டா. ஆனா அதற்கு வழி என்னான்னு பார்க்க போனால் பண்ணுவது எதுவும் இவனாலே முடியவில்லை, மோட்சத்துக்கு வழி கிடைக்கலன்னு உடனே ஆஸ்திரம் கஷ்டமாத்தான் சொல்லும். அந்த கஷ்டத்தை குறைக்கத்தான் இதிகாச புராணங்களை கொடுத்திருக்கான். அதை வேணா பாக்குறேனே அந்த வந்தா உடனே இதிகாச புராணம் என்ன சொல்லிட்டுன்னா, இங்க இதிகாசம் ஒரு பெரியவர் ஒருத்தரை பார்த்து கேட்கிறார், கோ தர்ம சர்வதர்மானா பவத பரமோமதா கிஞ்ச பங்குச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாத். ஜன்மத்திலிருந்தும் சம்சாரத்திலிருந்தும் தலைகளிலிருந்து மீளா நெருங்கிக்கும் தேவரான ஒரு திருவடிகளை அடைவது எப்படி? ஒரு பெரியவர் கேட்டார். இப்ப அதே கேள்வியோட நிலையில தான் இவன் மனசு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு இந்த இடத்துல இதை தெரிவிக்கிறேன்னா, இத்தனை நாள் இவன் பட்ட பாட்டிலிருந்து இந்த தலைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சிறந்த தர்மைய தான் இருக்குமா? வேதத்துல சொன்ன தர்மத்தை என்னால அனுஷ்டிக்க முடியலையே, வேற ஏதான சுலபமான தர்மம் ஆறான ஒரு பெரியவர் சொன்னா தேவையில்லை என்ன பரித்தவித்துக் கொண்டு பரிதாபத்தோடே நிற்கிறான் இந்த சம்சாரி. நம்ம ஒருத்தர் நிற்கிறதா பட்டம் நினைச்சு விட்டோம். நாம என்னைக்கு எந்த இடத்துல போய் நின்றுருக்கோம்? இந்த பரிதாபமான நிலையிலே நாம் நினைப்பதாக கொண்டு அந்த நிலையில தான் தர்மபுத்திரன் போய் பீஷ்மாச்சாரியரிடத்தை கேட்டான். சர்வதர்மானாம் பவத பரமோமதா, எது ரொம்ப சிறந்தது என்ன தர்மபுத்திரன் பீஷ்மரை பார்த்து கேட்க அவர் சமாதானம் சொல்ல போறார். வர்ற பதில் எதுக்கு? ஜன்ம சம்சார பந்தனாத்து விடுபடுவதற்காக. இனி ஜன்மம் வேண்டாம், சம்சாரம் வேண்டாம், தலை வேண்டாம், மீளாத நெறி வேணும், அர்ச்சிராதி மார்க்கத்தாலே மோட்சத்தை சென்று கிட்ட வேண்டும் என்கிறதுக்காக நம்ம கேள்வி மனசுல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதி தான் யுதிஷ்டிரன். தர்மபுத்திரங்கிறவன் நாம் அமைத்து கொடுத்த ஒருத்தன், கண்ணனாலே அமைக்கப்பட்டவன். அவன் நம்ம மனசுல இருந்த கேள்வியை கண்ணன் இடத்துல கேட்டுட்டான், பீஷ்மாச்சாரிய இடத்துல கேட்டுட்டான். அந்த பீஷ்மர் சமாதானம் சொல்ல போறார் நம்ம மனசுல இருக்கிற கேள்விக்கு. அவரும் வேதத்தை அத்தியனம் பண்ணி சொல்லிட்டு போயிருந்தாருன்னா போயே போச்சு, இத்தனை பாட்டை கட்டிருக்க மாட்டானே. அதுக்குதான் வேதம் ஏற்கனவே இருக்கு. இவர் புதுசாக பிறந்து தெளிந்து எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர் அப்படி சொல்லல. அப்படி சொல்லாமல் வேதத்தை விட எளிதாக, இதிகாச புராணங்களை விட எளிதாக, ஞான கர்ம பக்தி யோகங்களை காட்டிலும் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு உபாயத்தை தான் நமக்காக சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு பிறந்ததுதான் சஹஸ்ரநாமாத்தியாயம். இந்த சஹஸ்ரநாமத்தை நாமும் வாயார சொன்னோம் என்னால் இகலோக ஐஸ்வர்யமும் கிடைக்கும், பாரலௌகிகமான ஐஸ்வர்யத்தையும் பெறலாம், ஐஸ்வர்யத்திலேயே சிறந்ததான மோட்சமான ஐஸ்வர்யத்தையும் பெறலாம். யார் யார் எதுக்காக உபயோகப்படுத்திக் கொள்வார்களோ அவரவர்களுடைய ஆசை அவ்வளவுதான் இது எடுக்குமே தவிர எதையும் எதற்காக உபயோகப்படுத்தலாம். ஒரு புஷ்பம் இருக்கு, இந்த புஷ்பம் எங்கெங்க போய் சேரும்? அது வேணும்னா நம்ம வீட்லயும் கிடக்கலாம், வேண்டாம்னா எதற்கோ புஷ்பத்தை உபயோகப்படுத்திடலாம். புஷ்பம் தான் பாக்கியம் பண்ணிருந்ததுன்னா நம்மளுடைய திருத்தோளுக்கும் போய் சேரும். எங்கேயும் புஷ்பம் போய் சேரும் இல்லையா, ஒரே புஷ்பம். ஆனா அந்த புஷ்பம் எங்க போய் சேர்றதுங்கிறது முக்கியம். அதே போல சஹஸ்ரநாமம் யாரும் எடுத்து ஆளலாம், ஆனா எதற்காக ஆண்டோங்கிறது முக்கியம். இவ்வுலகத்தை ஐஸ்வர்யத்துக்கா அவ்வுலகத்தை ஐஸ்வர்யத்துக்கா இல்ல எதையுமே பிரார்த்திக்காமல் சொல்லுகிற இன்பத்துக்கா? இந்த மூணுல எதற்காக வேணா சஹஸ்ரநாமத்தை நாம் சொல்லலாம். மற்ற தெரிவிக்கிறார் கடைசியிலே ஸ்வயம் பிரயோஜனமாக சொல்லுவேன். சஹஸ்ரநாமத்தை சொன்னார் இங்க இருக்கிறதையும் கேட்காதே, அங்க இருக்கிறதையும் கேட்காதே, வேணும்னு ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோ, சொல்லுவதே பிரயோஜனம். மற்ற எதுவும் சஹஸ்ரநாமத்துக்கு பிரயோஜனம் ஆகாது என் வியாக்கியானத்தினுடைய கடைசியில சொல்லி தலை கட்டுகிறார் சுவாமி. ஆக இவன் ஆரம்பிச்ச கேள்வி எங்கிருந்து? ஜென்ம சம்சாரங்களிலிருந்து விடுபடுவதற்காக. இதுக்காகத்தான் இவன் ஆரம்பிச்சான். ஆனா என்ன முடிய போறது ஆச்சரியம் தெரியுமா? சஹஸ்ரநாமத்தை சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா, இந்த சஹஸ்ரநாமத்தை கேட்டுட்டான். இப்ப பதில் என்ன சொல்ல போறான் தெரியுமா? அச்சுவ பெரினும் வேண்டேன். ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சா முடிக்கிறது எங்க முடிச்சிருக்கான்னு பாக்கணும். இந்த சம்சாரம் வேண்டாம், அதுக்கு எனக்கு வழி சொல்லுன்னு ஆரம்பித்தவன் அந்த வழி கிடைச்சு பாராயணம் பண்ண ஆரம்பித்த உடனே நீ கொடுக்கிற மோட்சம் வேண்டாம் என்கிற அளவு மனசு மாறணும்னா எவ்வளவு வைபவம் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு இருக்க வேணும். தொண்டடி குடியாழ்வார் அற்புதமா தெரிவித்தார். முதல் பாசுரத்தாலே உன் நின் நாமம் கட்ட ஆவரை புடமகண்டாய் அரங்கமான அருளானே. நாமத்தினுடைய வைபவத்தை பறக்க தெரிவித்தார் சுவாமி. இந்த இடத்துல தொண்டடி குடியாழ்வார் ரங்கநாதன் பார்த்தான், எப்ப என்னுடைய நாம வைபவத்தை சொன்னீரோ எங்கிட்ட இருக்கிற பெரிய சொத்தை கொடுத்துடுறேன், இதுதானே நீரு கேட்டு இந்த அரும் மோட்சம் பேச்சு கொண்டு கொடுக்க போனா ஆறு கேட்டா உங்ககிட்ட மோட்சத்தை வேண்டவே வேண்டாமே மறுக்கிறார். அடுத்த பாசுரத்திலே இச்சுவை தவிர யான் போய் அச்சுதா
அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேர் அரங்கமான அகருடானே. நீ கொடுக்கிற மோட்சானந்தம் எனக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லச்சே இந்திரலோகமாலும் அச்சுவைதான் ஆழ்வார். கேட்டா இந்திரலோகம் என்பது மோட்சம் என்று சொல்லியிருக்கார். அது மோட்சம்னே சொல்லப்படாதா? எதுக்கு இந்திரலோகம்னு சொல்லியிருக்காருன்னா, இந்திரலோகம் எனக்கு எப்படி தியாஜ்யமோ நீ கொடுக்கிற மோட்சமா அப்படித்தான் தியாஜ்யம். அதையும் நான் நினைச்சது கிடையாது. எனக்கு வேண்டியது சஹஸ்ரநாம பாராயணமே தவிர நீ கொடுக்கிற எந்த இன்பத்தையும் நான் வேண்டேன்னு தெரிவிக்கிறார் தொண்டடிப்புடியாழ்வார். ஆக இதிலிருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன துடிக்க ஆரம்பிச்சவன் இது கிடைச்ச உடனே இங்கே இருந்துடுறேன். அவ்வளவு பெருமை இந்த சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு கொண்டு அந்த பெருமைகளையெல்லாம் முதல்ல அவதாரிக்கையிலே தெரிவிக்கிறார் பராசர பட்டர்.